யாரெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்களோ கண்டிப்பா டெபிட் கார்டும் யூஸ் பண்ணி ரெகுலரா போயிட்டு ஏடிஎம்ல பணம் எடுக்குங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸாவது எடுங்க. இதனால என்ன ஆகும்னா உங்க ஃபேமிலிக்கு வந்து பெரிய நன்மை கிடைக்கும். அதாவது சப்போஸ் ஆக்சிடென்ட்ல வந்து இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபேமிலிக்கு வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் அமௌண்ட் போய் சேரும். இதுக்கு எந்த பிரீமியமும் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. சோ இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, நாம வந்து ரெகுலரா ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணணும். நம்ம இறந்த டேட்டுக்கு கடந்த ஒரு 90 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது அந்த டிரான்சாக்சனை பண்ணி இருந்திருக்கணும். அப்பதான் இந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்ற தகவலை வந்து பேங்க்ல போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க கொடுக்குற ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸையும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம்னா விதின் 10 டேஸ்க்குள்ள நமக்கு வந்து ஒரு பெரிய தொகை கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட கிரெடிட் பண்ணுவாங்க. ஆனா இந்த அமௌண்ட் வந்து பேங்க் டு பேங்க் மாறும். ஒரு சிலர் 2 லட்சம் பண்றாங்க, ஒரு சிலர் 3 லட்சம் பண்றாங்க, ஒரு சிலர் 5 லட்சம் கூட பண்றாங்க. சோ எந்தவித பிரீமியமும் இல்லாம ஒரு இன்சூரன்ஸ் தொகை கிடைக்குதுன்னா அது குடும்பத்துக்கு ஒரு ரொம்ப உதவியா இருக்கும் இல்லையா? சோ ரெகுலரா ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுங்க. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.